வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இன்னமும் சிறைச்சாலைகளில் கைதிகளிடையே சாதிய பாகுபாடுகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலைக்கு உருவாக்கப்பட்ட மேனுவல் என்று சொல்லப்படுகிற வழிகாட்டும் அந்த கையேடுகளில் கூட இந்த பாகுபாடுகள் அப்படியே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் அடங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமை. பம்பாயில் ஒரு பத்திரிகையாளர் உச்சநீதிமன்றத்திலே இந்த பாகுபாடுகளை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் தலைமையிலான அமர்வு இது குறித்து ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். சிறைச்சாலைகளில் பின்பற்றப்படும் இந்த சாதிய பாகுபாடுகளை 3 மாதத்திற்குள் ஒழிக்கப்பட்டாக வேண்டும். சிறைச்சாலைக்கான ஜெயில் மேனுவல் உடனே திருத்தப்பட்டாக வேண்டும். 75 ஆண்டுகால சுதந்திரத்திற்கு பிறகும் இத்தகைய ஜாதி பாகுபாடுகள் நீடித்துக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்தியாவில் 11 மாநிலங்களில் இந்த ஜாதிய பாகுபாடுகள் ஜெயில் மேனுவல் என்ற அந்த வழிகாட்டி புத்தகங்களில் இடம்பெற்று இருக்கின்றன. அந்த 11 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் இதில் மிகவும் வேதனையான ஒரு அம்சம். எனவே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை ஏற்று ஜெயில் மேனுவலில் உரிய மாற்றங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இப்போதும் ஜெயில் மேனுவலுடைய விதிகளின்படி ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு ஜெயில்களை கூட்டி சுத்தப்படுத்துதல், கழிவறைகளை சுத்தம் செய்தல் போன்ற வேலைகள் தரப்படுகின்றன. உயர் சாதிக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வேலைகள் தரப்படுகின்றன. சாதி அடிப்படையில் இந்த பாகுபாடு நடக்கிறது. இன்னும் சில பழங்குடி மக்கள் நாடோடிகளாக இருப்பவர்கள், அவர்கள் ஹேபிச்சுவல் அஃபண்டர், வழக்கமாக அவர்கள் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் என்று ஜெயில் மேனுவல் விதிகள் குறிக்கப்பட்டு அதற்காக அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே அவர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டு தனி இடங்கள் ஒதுக்கப்படுகின்ற பாகுபாடுகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இவைகளெல்லாம் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அது மட்டுமின்றி சிறைச்சாலை பதிவேடுகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் சிறைக்கு வருகின்றவர் எந்த ஜாதி என்று இருக்கின்ற பிரிவை உடனே நீக்கிவிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. குற்றவாளிகளை சாதியின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் பார்த்து வந்தது. அதுதான் சனாதனத்தினுடைய பெருமை. ஒரு காலத்தில் தண்டனைகள் எப்படி வழங்கப்பட்டது? அவன் எந்த பிரிவை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டது. ஒரே குற்றத்தை ஒரு சூத்திரன் செய்தால் அதற்கு கடுமையான தண்டனை, அதையே பிராமணன் செய்தால் அவனுக்கு மிக குறைந்த ஒரு தண்டனை. மனு தர்மம் கூறுகிறது, கொலை செய்த பிராமணனுக்கு மேலே இருக்கிற முடியை மட்டும் வெட்டு, கொலை செய்த சூத்திரனுடைய தலையை வெட்டு. இதுதான் மனு தர்மம் கூறிய தண்டனைக்கான வழிமுறைகள். அந்த வழிமுறைகளுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய தாக்கங்கள் தான் இப்போது சிறைச்சாலை விதிகளிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் அனைத்து சாதியினருக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான், இதில் ஏன் பாகுபாடு காட்ட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை முதலாக கொண்டு வந்து எல்லா ஜாதிக்கும் ஒரே தண்டனை வழங்குகின்ற முறையை நாட்டில் அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார். அதுவும் கூட 1862ஆம் ஆண்டு அவர் அந்த இந்த அறிக்கை அனைத்து சாதியினருக்கும் அனைத்து வர்ணத்தவருக்கும் ஒரே தண்டனை என்ற இந்த அறிக்கை அமுலுக்கு வருவதற்கு 27 ஆண்டுகள் ஆயின. 1835ஆம் ஆண்டு தான் அது அமலுக்கு வந்தது. அது 27 ஆண்டுகள் இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது அமலாகின்ற போது அதை பார்ப்பதற்கு மெக்காலே இல்லை. எனவே சாதிய அடிப்படையிலே ஒரு சமூகத்தினர் இங்கே கள்ளர்கள் என்று அறிவிக்கப்பட்டு, கள்ளர்கள் உட்பட வேறு சில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அவர்கள் குற்றப்பரம்பரையினர் என்று அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காவல்துறையிடம் சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற முறை தமிழ்நாட்டில் அமலுக்கு இருந்தது. நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் தான் அது ஒழிக்கப்பட்டது. எனவே சனாதன வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது என்பதற்கெல்லாம் இவையெல்லாம் ஒரு உதாரணம். சனாதனத்தை யார் எதிர்த்தாலும் அவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று சாபமிடுகிற சினிமாக்காரர்கள் சனாதனத்துடைய இந்த யோகிதையையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் குறிப்பிடுகிறோம். பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அதுவும் காசி பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று 1716ஆம் ஆண்டு இங்கே கம்பெனி ஆட்சியிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுவது இல்லை. மெக்காலேயுடைய சட்டம் வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சர்சிகராமசாமி ஐயர் திவானாக இருந்தபோது அவர் எல்லோருக்கும் பொதுவான கிரிமினல் சட்டத்தை தன்னுடைய சமஸ்தானத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு அவர் மறுத்துவிட்டார். என்ன காரணம் என்று சொன்னால், இதை அமல்படுத்தினால் பிராமணர்களுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும், எனவே நான் அதை அமல்படுத்த முடியாது என்று கூறினார். பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி தொடர்ச்சியாக வற்புறுத்தலின் காரணமாகத்தான் அவர் அதற்கு ஒரு ஏற்பாடை செய்தார். அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்தில்
எவருக்குமே தூக்கு தண்டனை இல்லை, தூக்கு தண்டனை ஒழிக்கப்பட்டது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதற்கு பிறகு அவர் இந்த கிரிமினல் சட்டத்தை அங்கே அமல்படுத்திற்கு வந்தார். ஆக திருவாங்கூர் சமஸ்தானம் ஏன் தூக்கு தண்டனை ஒழித்தது என்பதற்கு காரணம் பிராமணர்களுக்கு தன்னுடைய சமஸ்தானத்தில் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்ற வரலாற்று தகவலையும் நான் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த தாக்கங்கள் தான் சிறைச்சாலைகளிலும் இன்றைக்கு நீடித்துக் கொண்டு இருக்கிறது. சிறைச்சாலைகள் தண்டனைக்குரியது அல்ல, அது சீர்திருத்தப்பட வேண்டியவை. அங்கேயும் இந்த சனாதன வர்ணாசிரம கட்டமைப்பின் சாதிய கொடுமைகள் இருப்பதை நீதிமன்றம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகும். தமிழ்நாடு அரசு சிறைச்சாலை மாணவர்களில் உரிய சீர்திருத்தங்களை உடனடியாக செய்து மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அந்த சீர்திருத்தங்களை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.